நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி, பாரதி ராஜா, அனன்யா, தம்பி ராமையா நடிப்பில் உருவாகியுள்ள திருமாணிக்கம் திரைப்படம் அடுத்த வாரம் டிசம்பர் 27 திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. நேற்று நடைபெற்ற படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய சமுத்திரக்கனி, சினிமாவில் தான் கடந்து வந்த அவமானங்களையும் சந்தித்த நல்ல நண்பர்களையும் பற்றி உருக்கமாக பேசியிருக்கிறார். பெரிய ஹீரோ ஒருவர் வேண்டுமென்றே தன்னை காட்சி ஒன்றில் கரம் வைத்து எட்டி உதைத்ததாகவும் ஓப்பனாக கூறியுள்ளார். மேலும் சசிகுமார் தனக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக ஒருவரை வைத்திருந்ததும் குறித்து அந்த மேடையில் பளிச்சென அவர் பேசியுள்ளார். பள்ளி நடிகர் ஒருவர் என்னை சினிமாவிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார். ஒரு படத்தில் ஒரு காட்சியில் என்னை பிரபல ஹீரோவை வைத்து எட்டி உதைக்கும் காட்சியில் ஓங்கி ஒரே மிதி மிதித்து விடுங்கள், அவர் சினிமாவை விட்டே ஓட வேண்டும் என்றார். அந்த ஷாட்டில் அந்த ஹீரோ எட்டி உதைக்க நான் எகிரி போய் எங்கேயோ விழுந்தேன். எல்லோரும் சிரிச்சாங்க. ஆனால் நான் வைராகியமாக எப்படியாவது இங்கே நல்ல நடிகனா மாறிவிட வேண்டும் என்று தான் நான் நம்பினேன். அதன் பின்னர் என்னை எட்டி உதைத்த ஹீரோவும் என்னை எட்டி உதைக்க சொன்ன நடிகரும் நண்பர்களாக மாறி மன்னிப்பும் கேட்டார்கள் என திருமாணிக்கம் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் சமுத்திரக்கனி உருக்கமாக பேசியுள்ளார். சுப்பிரமணியபுரம் படத்தில் பணியாற்ற போகும்பொழுது சசிகுமார் என்ன நினைத்தான்னு தெரியல, 2 படம் பண்ணியிருக்காரு, 2000 எபிசோடு எடுத்திருக்காரு, வேற ஏதாவது பண்ணிடுவாரோன்னு நினைச்சு எனக்கு பதில் இன்னொரு சப்ஸ்டியூட்டை என் பக்கத்தில் ரூமில் வச்சிருக்கான். நான் நேரடியாக போனேன், என்னடா என்னை நடிக்கவே கூப்பிடலன்னு கேட்டேன். 2 நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பண்ணுவோன்னு சொன்னான். அதன் பின்னர் ஒரே ஒரு சீன் மட்டும்தான் நடிக்க வச்சான். இன்னைக்கு அவ்வளவுதான், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். ஷூட்டிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் வேட்டியை மடிச்சுட்டு கட்டிக்கொண்டு க்ரௌட் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுது அழைச்சி, அண்ணா நான் நடிக்கிறேன், நீங்கள் படம் எடுங்கன்னு சொன்னான். அப்படி தான் ஆரம்பித்தது எங்களுக்குள்ளான நட்பு. அதன் பின்னர் இந்த சப்ஸ்டியூட் மேட்டரையும் சொன்னேன். அவனிடம் இருந்த உண்மைதான் இன்றளவும் எங்களை நண்பர்களாக வைத்திருக்கிறது என்றார். மேலும் அமீர் தனக்கு செய்த உதவிகளையும் அடுக்கிக் கொண்டே பேசினார். நான் ஒரு தயாரிப்பாளரிடம் கதை சொல்ல போயிருந்தேன். கதையெல்லாம் நல்லா இருக்குதப்பா, ஆனால் காலையில் தான் ஒருத்தருக்கு படம் ஓகே சொல்லிட்டு இருந்தேன். யாரடா அந்த டேரக்டர்னு பார்த்தா அது நந்தா பெரியசாமி. அவரை தேடி பிடித்து போய் பேசியதில் அவருடைய நட்பும் எனக்கு கிடைச்சது. என்னை விட நல்ல மனிதன் அவன், சினிமாவில் பெரிதாக வெற்றி பெற வேண்டும் என சமுத்திரக்கனி பேசியுள்ளார் நந்தா பெரியசாமியை பற்றி. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.